சமீபத்தில் டெல்லியில் தேர்தல் பரப்புரைக்காக வந்த மோடி ப்ராம்ப்டர் ஆஃப் ஆன காரணத்தினால என்ன பேசுறது அப்படிங்கிறது தெரியாமல் விழி பிதுங்கி நின்ற காட்சியும் அதை பார்த்து கூச்சலிட்ட கூவிய மக்களுடைய வீடியோவை நம்ம எல்லாம் பார்த்தோம். அதற்கு ஒப்பான ஒரு நிகழ்வு பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் நடந்திருக்கு. மோடியினுடைய செயலை பார்த்து ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் கூவியிருக்கிறார்கள், சிரித்திருக்கிறார்கள். வணக்கம். கோவாவில் பாஜக ஆட்சி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கோவா பாஜக அரசு ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கிறது, ஒரு சர்க்குலர் இறக்கியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இனிமேல் மோடி அவர்கள் மன் கி பாத் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இருக்கிறது அல்லவா, அதில் எப்போதெல்லாம் பேசுகிறாரோ அப்போதெல்லாம் எல்லாரும் உட்கார்ந்து கண்டிப்பாக கேட்டாகணும். அவருடைய பேச்சை கேட்டு உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கணும். அவர் சொல்கிற சின்ன சின்ன குட்டி கதைகள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். அதனால் கோவாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இனிமேலால் மோடி எப்போதெல்லாம் மன் கி பாத் அப்படின்னு வானொலியில் பேசுகிறாரோ அப்போதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு அரசாணை பிறப்பித்திருக்கிறார்கள். இப்போது கோவாவில் இருக்கக்கூடிய மக்கள் கூவிக்கொண்டிருக்கிறார்கள், கோவாவில் இருக்கக்கூடிய மக்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். கோவாவை தாண்டி இந்த செய்தி இந்தியாவில் எங்கெல்லாம் போயிட்டு இருக்குதோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே இன்றைக்கி சிரித்துட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நம்மக்கிட்ட மோடி மணி அடிக்க சொன்னார், ஞாபகம் இருக்கா? எல்லாரும் மணி அடிங்க, விளக்கேற்றுங்க, கொரோனா போயிடும், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். இங்கே இருக்கிற சங்கி பூரா அதை செஞ்சான். என்ன நடந்தது? உலகத்திலேயே அதிகமான பேர் கொரோனாவில் இறந்த நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவை கொண்டு போய் சேர்த்தார் மோடி. சேர்த்தாரா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறதை யாரும் கேட்க தயாரில்லை. மணிப்பூரில் மக்கள் இத்தனை வருஷமாகி நீ ஒரு வாட்டி கூட வந்து எட்டி பார்க்கலையப்பா, நீ பிரதமராக தானே இருக்கிற, நீ ஏன் வந்து எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மன் கி பாத் மோடியினுடைய உரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட்டம் கூட்டமாக பெண்கள் வந்து வானொலி பெட்டியை எடுத்து போட்டு உடைச்ச காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நடந்ததா இல்லையா? இதெல்லாம் நிகழ்ந்தது. இப்போ கோவாவில் என்னென்னா, அங்கே மாநில அரசு சொல்லுது, பாஜக மாநில அரசு சொல்லுது, எல்லோரும் கண்டிப்பாக கேட்டாகணும். என்ன பிரச்சனை தெரியுமா? மோடி ஆரம்பத்தில் மன் கி பாத் அப்படிங்கிற நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும்போது பல கோடி மக்கள் கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி லட்சங்கள் கூட இல்லை. மோடியினுடைய உரை கேட்பதற்கு லட்சங்களில் கூட ஆட்கள் இல்லை. அதாவது 140 கோடி இந்திய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல லட்சங்களில் கூட மோடியினுடைய உரையை கேட்பதற்கு ஆட்கள் இல்லை என்கிற அவல நிலைக்கு மோடியும் பாஜகவும் சென்றிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. இல்லைங்க, இன்னொரு விஷயம், ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பிரதமர் பேசுகிறாருன்னா அதை கண்டிப்பாக கேட்டாகணுங்கிறது என்ன நியாயம்? அது சர்வாதிகாரம் இல்லையா? எனக்கு பிடிச்சிருந்தா நான் கேட்க போகிறேன், எனக்கு பிடிக்கலன்னா நான் கேட்க போகிறதில்ல. இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், ஆதார் எல்லோரும் கண்டிப்பாக எடுக்கணும், இல்லாட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாரும் சேர்ந்து மிரட்டினீங்களா இல்லையா? ஒவ்வொருத்தரும் போய் எடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்தது? கிரிக்கெட் பிளேயர் டோனியினுடைய ஆதார் தகவல் கூட கசிஞ்சது அப்படின்னு தகவல் வந்ததா இல்லையா? கோவேக்சின் போடணும், கொரோனா தடுப்பூசி போடணும், போடலைன்னா அவ்வளோதான் உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய கழுத்தை நெரிச்சாங்க. என்ன நடந்தது? கொரோனா தடுப்பூசி தயாரித்த நிறுவனம் என்ன சொல்லுது? ஐயையோ, இது பெரிய பிரச்சனையை உருவாக்குங்க, இதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊற்றி மூடிட்டு போயிட்டான். கூவி கூவி போட சொன்ன மோடியும் பாஜக அரசும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள். இது மட்டும் இல்லைங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். நான் என்ன கேட்குறேன், இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னா மக்கள்கிட்ட கேட்டுட்டா கொண்டு வராங்க. இப்போ மன் கி பாத் நீங்கள் பேசலாம், தப்பு இல்லை, நீங்கள் பேசலாம், வடை சுடலாம். ஏன்னா 10-11 வருஷமாக நீங்கள் வடை தானே சுட்டுட்ருக்கீங்க, கதை தானே விட்டுட்டுருக்கிறீங்க. உங்கள் கதையை நாங்கள் கேட்காததா? நீங்கள் கதை விட்டுட்டுருக்கிறீங்க, நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். ஆனால் இப்போ எங்களுக்கு பிடிக்கல, அதனால் நாங்கள் கேட்கலை. இப்போ நான் ஒரு செய்தி கேட்குறேன், நீங்கள் ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வரீங்க, கொண்டு வரும்போது மக்கள்கிட்ட கேட்டுட்டா கொண்டு வரீங்க. இப்போ விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தீங்க இல்லையா? அதானி அம்பானிக்காக ஒரு சட்டத்தை ஏற்றினீங்க, உண்டா இல்லையா? அது கொண்டு வரும்போது விவசாய பெருமக்களிடம் கருத்து கேட்டிங்களா? எப்பா இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்களா? கிடையாது. இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுக்கு பிறகு, ஆர்எஸ்எஸ் அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு எத்தனை சட்டங்கள் மக்கள் பிரதிநிதிகளோடோ மக்களோடோ பேசப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான சட்டங்கள் பாராளுமன்றத்தில் எப்படி நிறைவேற்றினாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எதிர்க்கட்சி எம்பிகளெல்லாம் தூக்கி வெளியே வீசி எறிஞ்சிக்கிட்டு
இவங்க பாட்டுக்கு சட்டங்களை ஏற்றுறது. ஒன்றும் இல்லை, ஜம்மு காஷ்மீரை ரெண்டாக உடைச்சாங்களே, எப்படி உடைச்சாங்க? அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை இல்லாமலாக்கிவிட்டு கவர்னர் ஆட்சி நடக்கும்போது அதை செயல்படுத்தினார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டாங்களா? மோடி கேட்டாரா? அமித்ஷா கேட்டாரா? அப்போ இந்தியாவில் என்ன நடக்குது? இந்தியா மெல்ல மெல்ல ஜனநாயகம் அப்படிங்கிறத இல்லாமலாக்கி சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதை விட மிகப்பெரிய ஆதாரங்கள் இது வேணுமா? ஏன்னா நீ மோடி பேசுனா கண்டிப்பாக கேட்கணும்னா என்னங்க இது புரியல நமக்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பிரதமர் பேசுகிறாரு, சரி பேசட்டும், அதை நீ எல்லாம் உட்கார்ந்து கண்டிப்பாக கேட்டாகணும். அதுலேயும் வேற அவர் சொல்கிற கதையெல்லாம் கேட்கணுமா? என்னங்க இது? 2014 விட்டுட்டுருக்காரு, கதை விட்டுட்டுருக்கிறாரு. நாங்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். மக்களுக்கு ஒரு 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 இது வேண்டாமா? ஒரு லிமிட் இல்லையா கதை விடுறதுலையும் கதை கேட்குறதுலையும்? அதனால் மக்கள் என்ன பண்ணிங்கன்னா, கோவாவில் இப்படி இனிமேல் எல்லோரும் கேட்கணும்னு சொன்னால் அவங்க கூவி இருக்கிறாங்க, சிரிச்சிருக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், இந்தியாவிலேயே மோடி அளவுக்கு கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளான ஒரு பிரதமர் இருக்க முடியுமா? இந்த ஆட்சியை போன்று கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளான இன்னொரு ஆட்சி இந்தியாவில் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்? என்ன காரணம் அப்படின்னா, இவர்கள் வாயை திறந்தால் முழுவதும் பொய்யே பேசுவார்கள். மக்கள் தேவையில்லை, மக்களுக்கு வேண்டாததை கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணுமா? ஆமாம், இதுதான் அவங்களுடைய திட்டம். ஆனால் இதெல்லாம் நடக்க போகிறதில்ல. இதையெல்லாம் பார்த்து மக்கள் கூவி கொண்டிருப்பார்கள், மக்கள் சிரித்து கொண்டிருப்பார்கள், மக்கள் கூச்சலிட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிங்கிறதா உண்மை. அதற்கு கோவாவும் ஒரு ஆதாரமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.